எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே, எங்கள் குறை தீர்ப்பவரே, எங்கள் நலன் காப்பவரே, எங்கள் பாதுகாவலரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே. சொல்லிடும் எங்களின் வாழ்விலே, பெயர் சொல்லிடும் எங்களின் வாழ்விலே, வழிகாட்டும் விளக்காக வீற்றிருப்பவரே, வழிகாட்டும் விளக்காக வீற்றிருப்பவரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் எங்கள் அன்பரே புனித செபஸ்தியாரே. கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே, உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா.
அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பாம கம பசனிதனித பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். சூரியனே சந்திரனே
வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். வள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். உளமாற வாழ்த்துவதாலே உயர்வே தான் காண்போம் நாமே. சனித நித பத பம பமக கம பசனித நித பம கமகரிகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. ஜூபிலி விழாவை பற்றிய கருத்து இளையோடி கொண்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும். ஒன்னொன்னுலையும் இந்த பாட்டிலையும் சரி, அருட்தந்தையர்கள் பேச இருக்கின்ற கருத்துக்கள் சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு என்று 3 குழுக்களாக பிரித்து கருத்து பரிமாற்றம் செய்வார்கள். அது எல்லாத்துலேயுமே ஜூபிலியை பற்றி தான் பேசுவார்கள். அதில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். பெரியவங்க நீங்கள் எப்போ வெளியில் போனாலும், வெளியிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், கழிவு அறைகள் இந்த பக்கம் இருக்குது. இங்கே இருக்கிற சமையல் பறைக்கு அடுத்தாப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கு என்று அங்கு எப்போதுனா போய் வரலாம். தேநீர் நேரத்தில் வெளியில் போயிட்டு திரும்ப பெரியவங்களாம் இங்கே தான் வருவீங்க. தந்தையர்கள் இளம் பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் எங்கே கூட்டம் நடக்கும் என்பதை பிறகு அறிவிப்பார்கள். அது பின்னாடி இருக்கிற கூடத்தில் நடைபெறும். ஆகவே இந்த கொடுக்கப்படுகின்ற அறிவுரைகளை கவனத்தோடு கேட்போம், பக்தியோடு கேட்போம், ஆர்வத்தோடு கேட்போம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நல்லதே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம், அந்த எதிர்நோக்கி என்றால் என்ன, அந்த திருப்பயணிகளாக நாம் எவ்வாறு பயணிக்கின்றோம், நாம் நம்மையே எவ்வாறு தயாரிப்பது, உட்படுத்துவது, ஈடுபடுத்துவது, பங்கேற்பது, அதுதான் முக்கியம். இதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள். ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் வளர வேண்டும், உயர வேண்டும், மேன்மேலும் பிறரும் வளர வேண்டும், சமுதாயம் வளர வேண்டும், நாடு வளர வேண்டும், அமைதி வளர வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது. இதை மனதில் வைத்து நாம் இருக்கின்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வோம். நன்றி. மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம், நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம். நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே, நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே. எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம். ஜூபிலி, ஆஹா ஜூபிலி, ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி, ஆஹா ஜூபிலி, ஓஹோ ஜூபிலி, இயேசு பிறந்த ஜூபிலி. இயேசுவின் பிறப்பில் மறைந்திருக்கும் சிலுவையின் மகிமையை நாம் சொல்வோம். விடுதலை நோக்கி பயணம் செய்து அன்பின் வழியில் வென்றிடுவோம்.
பிறப்பில் மறைந்திருக்கும் சிலுவையின் மகிமையை நாம் சொல்வோம். விடுதலை நோக்கி பயணம் செய்து அன்பின் வழியில் வென்றிடுவோம். இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர்வோம், நாம் உணர்வோம். எதிர்நோக்கின் திருப்பயணியாய் நாம் செல்வோம், நாம் செல்வோம். இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர்வோம், நாம் உணர்வோம். எதிர்நோக்கின் திருப்பயணியாய் நாம் செல்வோம், நாம் செல்வோம். ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி. ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி. ஏம்மா செல்வி, அந்த பையன் எழுந்திரிச்சிட்டானா? எழுந்திரிச்சிட்டானா காலேஜ் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் வயலுக்கு வந்துட்டு போக சொல்லு. அப்படியே வரும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விடு. சரிங்க. இவன் எப்போ ஏந்திரிக்கிறது? இவன்கிட்ட ஒரு வேலை சொன்னா அவன் எப்போ செஞ்சிருக்கான்? ஏய் தம்பி, ஏந்திரிப்பா, 8 மணி ஆச்சு. காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போப்பா. அம்மா, உனக்கு ஒரு வேலையே இல்லையாம்மா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வயலுக்கெல்லாம் போக மாட்டேன்னு. கொஞ்சம் தூங்க விடுமா. எப்பா தம்பி, கொஞ்சம் போயிட்டு வாடா. மாடெல்லாம் பட்னியா கிடக்குது. நான் போய் தண்ணி வேற கொஞ்சம் வைக்கணும்ப்பா. போப்பா. அம்மா, அவருக்கு தான் ஒரு வேலை இல்லைன்னா நீ வேற என்ன சாவடிக்கிற? அவர் வயலுக்கு போய் என்னத்தான் கிழிச்சு வச்சிருக்காரு? ஒன்றுத்துக்கும் வழி இல்லை. சும்மா விவசாயம் செய்கிறேன்னு என்ன தண்டமாக உட்காந்துருக்காரு. வயலையும் விற்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. டேய், அப்படியெல்லாம் பேசாதடா. நமக்கு வயதாண்டா சோறு போட்டு தெய்வம். நீ போகலன்னா பரவாயில்ல, விடு. நானே சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதடா. நம்ம செல்வி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுமா. எங்க மாப்பிள்ளைக்கு கஞ்சி கொண்டுட்டு போறியா? ஆமாண்ணே, காலையிலேயே வயலுக்கு போயிட்டாருண்ணே. பசியில இருப்பாரு, அதான் கொடுத்துட்டு வரலாம்னு போறேண்ணே. சரிம்மா, பையன் என்ன பண்றாரு? நல்லா படிக்கிறாரா? எங்கண்ணே, நானும் காலேஜ் போறேன்னு போறான். படிப்பு ஒன்றும் சரியா வரல. அட, வீட்டில் தான் கொஞ்சம் பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. வர வராம போக்கே சரியில்லைண்ணே. கவலைப்படாதம்மா, இயேசு அவனுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவார். அவங்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் சீக்கிரம் கண்டிப்பா கிடைக்கும். நீ பார்க்கதாமா போற. உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அதுவே போதும். நானும் அந்த இயேசுகிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். சரிண்ணே, நான் வயலுக்கு போறேனே.
சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம் வாங்க. ஏன் நீ கொண்டு வந்திருக்க? துரை வரமாட்டாராமா? அது சரி, விவசாயம்னா என்ன? விவசாயம் எப்படி பார்க்கணும், ஆடு மாடு எப்படி வளர்க்கணும், இதை பத்தி எதுவுமே அவனுக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்ட. நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா தகப்ப மாதிரியும் நினைச்சு வளர்த்தேன். அது இப்போ தப்பா போச்சு. அவன் எப்பதான் மாற போறான்னு தெரியல, எப்ப அவனுக்கு பொறுப்பு வரப்போகுதுன்னு தெரியல. அந்த கடவுள் தான் அவனை மாத்தணும். பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்காம வளர்த்துட்டோம். என்ன பண்றது, விடுங்க. அவன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நல்லா வருவான். செல்வி, விவசாயம் பண்ற வயா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு மண்ணையே மலடாக்கிட்டாங்க. இந்த நிலைமையில விவசாய குடும்பத்துல பிறந்த நம்ம பிள்ளையே விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போறத பத்தி கவலைப்படாம இருக்கான். சரி விடு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதோ இந்த விவசாயத்தை பார்த்துட்டு மண்ணோடு மண்ணா போய் சேர்ந்துடுறேன். ஏங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க? விடுங்க, நம்ம பிள்ளை நல்லா வருவான். பின்ன என்னப்பா, அங்க பாரு, மழை இல்லாம அந்த பயிரெல்லாம் எப்படி வதங்கி கிடக்குதுன்னு. இதையெல்லாம் பார்க்கிறப்போ ஒருவேளை கஞ்சி குடிக்க கூட மனசு வரமாட்டேங்குது. அதை மீறி விவசாயம் பண்ணி அதுல விளையிறதை எடுத்துக்கிட்டு விற்க போனா விளைச்சலுக்கு கிடைக்கிற விலையும் இல்ல. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் சாயங்காலமா வரேன். ஏய் நண்பா, என்னடா நீ போய் பெட்டி கடையில் வேலை செய்கிற? நல்லா கேட்டடா ஒரு கேள்வி. நான் வேலை செய்யல, இது எங்க கடை தான் நண்பா. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டுட்டு கடையை பார்த்துக்கிற ஃப்ரெண்டு. அட போடா, ஜாலியாக காலேஜுக்குருவியா, அதை விட்டுட்டு கடையில் உட்கார்ந்துருக்குற. நேற்று கூட எங்கள் அப்பா என்னை வயலுக்கு கூப்பிட்டாரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் வயலுக்கு போகல தெரியுமா. நீ என்னடானா கடையில் உட்காந்துருக்குற. டேய், என்னைய பார்த்துக்கிறது எங்க அப்பா அம்மா, எனக்கு சோறு போடுறது இந்த கடை, அப்புறம் இதை பார்த்துக்க வேண்டாம்னு சொல்ற. டேய், ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நம்மளை பார்த்துக்கிற அப்பா அம்மாவையும் சரி, இல்லை நமக்கு சோறு போடுற கடையாக இருந்தாலும் சரி, அல்லது வயலாக இருந்தாலும் சரி, அதை நாம தான் மரியாதை கொடுத்து பார்த்துக்கணும். சரி, நீ என்னை விட மோசமாக ஊர் சுற்றுவ, ஆனால் உனக்கு எப்படி இந்த பொறுப்பும் பொறுமை வந்துச்சுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுடா. ஏண்டா, நம்ம வணங்குற அந்த இயேசுநாதர் இருக்கிறாரு, அவரே ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. அவர் சிலுவையில் அரைஞ்சப்போ அந்த கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எவ்வளவு பொறுமையா அவர் இருந்திருப்பாரு. அதை கேட்டு கூட நாம திருந்தலைன்னா நம்மெல்லாம் மனுஷனா பிறந்ததுல அர்த்தம் இல்லை நண்பா. ஏமா ஏமா சோகமா உட்காந்துட்டு இருக்க? அப்பா எங்கம்மா? என்ன, அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டுட்டு போடான்னா போக மாட்டேன்னு சொல்லுவ, திடீர்னு அப்பாவை பத்தி கவலைப்படுற, என்னடா? சரி, அதை விடுமா. இப்ப அப்பா எங்கன்னு சொல்லு. இன்னும் வயல்லேருந்து வரலையா? சரி, நானே வயலுக்கு போயிட்டு வர்றேன்.
என்னன்னு தெரியலடா. அப்பா காலையில வயலுக்கு போனப்ப ஒரு மாதிரியா இருந்தாரு. மணி 5 ஆயிடுச்சு, இன்னும் வரல. என்னன்னு தெரியலடா. சரி, நீ வீட்டிலே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இருமா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். அடேங்க அப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு, நீ வயலுக்கு போறியா? சரி விடுமா, பழச பேசாம நான் போய் பார்த்துட்டு வர்றேன். ஆண்டவா, மழை இல்ல, பயிரெல்லாம் வாடி போச்சு. இனி விவசாயம் பண்றதுக்கு உடம்புல தெம்பு இல்லையே. சரி, நம்ம பிள்ளையாவது நல்லா படிச்சு நம்மளை காப்பாத்துவன்னு நினைச்சா அவனும் பொறுப்பு இல்லாமையே இருக்கானே. ஆண்டவா, நான் என்ன பண்ண முடியும்? கடவுளே, நான் என்ன பண்ண முடியும்? நட்டு வச்ச நாத்தெல்லாம் நாசமா போகுதப்பா, நான் வளர்த்த பிள்ளையெல்லாம் தேசமா போகுதப்பா. ஆத்து தண்ணி எவ்வளவுதான், மழை தண்ணி வெறும் கிழவுதானா. வயிறு பசிக்குதப்பா, என் மனசு குதிக்குதப்பா. வயிறு பசிக்குதப்பா, என் மனசு குதிக்குதப்பா. நான் பிறந்த தாய் நிலமே போய் வாரே, போய் வாரே, போய் வாரே, போய் வாரே. அப்பா, அப்பா, என்ன காரியம் பண்ணிட்டீங்கப்பா? எதுக்குப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நாமெல்லாம் ஏழை குடும்பம் தான், விவசாயம் செஞ்சுதான் பிழைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். விளைஞ்ச பயிரும் சரி, வளர்த்த பிள்ளையும் சரி, அது சரியா வரலன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் முடிவு சாவுதான்ப்பா, முடிவு சாவுதான். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. குடும்பம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, எப்படி நடந்துக்கணும்னு இப்போ எல்லாத்தையும் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இனிமே உங்களையும் இந்த இயற்கை கொடுத்த விவசாயத்தையும் நான் எப்பொழுதும் சாக விட மாட்டேன். உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன்பா, ஒரு நல்ல பிள்ளையா இருப்பேன்பா. என்னை நம்புங்கப்பா. வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். இங்கே நடந்ததை அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் பார்த்துக்கிறேன். வாங்கப்பா, போவோம். டேய், நீ நல்லா படிப்பா, அதுவே எங்களுக்கு போதும். கொஞ்சம் கூட மாட எங்களுக்கு ஒத்தாசையா இருந்தா இரு. விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க. நீயே கத்துக்கலனா வேற யாருப்பா கத்துக்க போறா? அப்புறம் எங்க தலைமுறையோட இந்த விவசாயமும் அழிஞ்சிடும். சரி, வா, வீட்டுக்கு போகலாம். வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம்பா.
பெருவிழா கொண்டாடுவோம் நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம் நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம் நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவை எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம் எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம் ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி கரி கரி சகரி கரி சமாகமாகமகரி கரி கரி சகரி கரி சமாகமாகமகரி இயேசுவின் பிறப்பில் மறைந்திருக்கும் சிலுவையின் மகிமையை நாம் சொல்வோம் விடுதலை நோக்கி பயணம் செய்து அன்பின் வழியில் வென்றிடுவோம் இயேசுவின் பிறப்பில் மறைந்திருக்கும் சிலுவையின் மகிமையை நாம் சொல்வோம் விடுதலை நோக்கி பயணம் செய்து அன்பின் வழியில் வென்றிடுவோம் இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர்வோம் எதிர்நோக்கின் திருப்பயணியாய் நாம் செல்வோம் இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர்வோம் எதிர்நோக்கின் திருப்பயணியாய் நாம் செல்வோம் ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி மன்னிப்பு வழங்கி மகிழ்ந்திடுவோம் மனித நேயம் காத்திடுவோம் மகிழ்ந்து நாமம் வளர்ந்திடுவோம் பாசத்தை நாளும் பொழிந்திடுவோம் மன்னிப்பு வழங்கி மகிழ்ந்திடுவோம் மனித நேயம் காத்திடுவோம் மகிழ்ந்து நாமம் வளர்ந்திடுவோம் பாசத்தை நாளும் பொழிந்திடுவோம் நம்பிக்கை நட்சத்திரமாய் நன்மைகள் நாடும் செய்து நம்பிக்கை நட்சத்திரமாய் நன்மைகள் நாடும் செய்து ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி ஜூபிலி ஆஹா ஜூபிலி ஓஹோ ஜூபிலி இயேசு பிறந்த ஜூபிலி ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம் நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம் நாம் ஜூபிலி பெருவிழா கொண்டாடுவோம் நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவையே நமக்கு நங்கூரம் இயேசுவின் சிலுவை எதிர்நோக்கியே திருப்பயணியாய் செல்வோம் எதிர்நோக்கியே
அன்பரே புனித செபஸ்தியாரே எங்கள் குறை தீர்ப்பவரே